திருப்பாவை மூன்றாம் பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்செந்நெல்லொடு கயலுகப்ப பூக்குவலை போதில் பொறிவண்டு கண்டுவப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறார். இந்த பாசுரத்துல திருவாடிப்பூரத்து அவதாரம் பண்ணின நம் ஆண்டாள் நாச்சியார் நோன்பை மேற்கொள்வதனால் இருக்கக்கூடிய பயன்களை ரொம்ப அழகாக விளக்குகிறார். அவள் ஆரம்பிக்கும் பொழுதே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு சொல்றார். இந்த முதல் பாசுரத்திலையும் ரெண்டாவது பாசுரத்திலையும் பார்த்தோன்னா நாராயணனே நமக்கு பறை தருவான்னு முதல் பாசுரத்திலையும், ரெண்டாவது பாசுரத்துல பார்க்கடலே துயில்கின்றவன் பரமனடி பாடின்னு பாடினான். அப்படி துயில் கொண்டிருக்கின்றவன் இப்பொழுது மூணாவது பாசுரத்துல எப்படி இருக்கின்றானா, ஓங்கி உலகளந்த பெருமாளாக இருக்கின்றான். ஆண்டாள் பாடும் பொழுதே ரொம்ப அழகா தெளிவா பாடிட்டார். சயன கோலத்திலே இருந்த நாராயணன் இப்பொழுது உலகத்தினுடைய உச்சி வானை தொடுகின்ற அளவிற்கு ஓங்கி நிற்கின்றான் எம்பெருமான். எவ்வளோ அழகாக அந்த கண்ணனினுடைய அந்த அவதாரத்தை சொன்னார் நாச்சியார் என்பதுதான் இந்த விஷயமே. இந்த மூங்கில் இருக்குல்ல, இந்த மூங்கில்ல பனித்துளி பட்டு அப்படி சாஞ்சு இருக்கும். ஒரு சூரிய கிரணம் வந்த உடனே அந்த சாஞ்சு இருக்கிற மூங்கில் அப்படி உயர்ந்து நிற்கும். அதை போன்று சயனம் கொண்டிருக்கின்ற அந்த பெருமான் நமக்காக ஓங்கி உலகளந்து நிற்கின்றான். அவன் யாரு? உத்தமன். எவ்வாறு நிற்கின்றான்? ஏன் மூன்று விதமானவர்கள் உண்டு. அதமன் அப்படின்னு சொன்னோம்னா, நாம கெட்டாலும் பரவாயில்ல, இன்னொருத்தவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் அதமன். நாமளும் நல்லா இருக்கணும், கூட இருக்கிறவனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா மதிமன். நாம கெட்டாலும் பரவாயில்லை, நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவன் உத்தமன். அதனால்தான் ராம அவதாரத்திலையும் சரி, தசாவதாரத்தில் எந்த அவதாரமாக இருந்தாலும் சரி, சுவாமி தன்னை துன்புறுத்தி கொண்டு தன்னை சுற்றி தன்னை நம்பி இருக்கக்கூடிய அடியார்களுக்காக தன்னையே நின்று காத்து கொண்டதனால் உத்தமனாக நிற்கின்றார். அதைதான் ஆண்டாள் நாச்சியார் முதலிலே சொல்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. இந்த நாம கீர்த்தனைய ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அற்புதமா பற்றி கொண்டார். ஏன்னா சுவாமி என்பவர் கட்டித்தங்க மாதிரி, அவனுடைய நாமா என்பது வேலைப்பாடு செய்யப்பட்ட ஆபரணம் மாதிரி. என்னதான் கட்டித்தங்கம் இருந்தாலும் ஆபரணம் மாதிரி நம்மளால அழிஞ்சு கொள்ள முடியாது. அதை போன்று இறைவனை காட்டிலும் அவன் நாமாவை சொல்லுவது என்பது இந்த பிறவி பெருங்கடலை நாம் தாண்டுவதற்காக நமக்கு ஏற்படுத்தப்பட்டது என்பதை தெளிவிக்கின்ற விதத்திலே ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகாக இந்த முதல் வரியை சொல்கிறார். அடுத்தா சொல்றா, தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து. ஏன்னா இப்ப நாம மழையை பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு தமிழ் வார்த்தையும் சொன்னார். தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து. அதாவது மழை பெய்யணும். எவ்வாறு அந்த மழை பொழிய வேணும் அப்படின்னா, இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நாம் தென் மாவட்டங்களில் பார்க்குறோம். கன்னியாகுமரியில், திருச்செந்தூரில், தூத்துக்குடியில் மழை வெள்ளம் வந்து மக்களினோட உடைமைகள் எல்லாம் வெள்ள பெருக்காடாக அடித்து கொண்டு போகுது அப்படின்னு கேட்குறோம், கேள்விப்படுறோம். போன வாரம் சென்னையில் நடந்தது. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய மழையினால் வரக்கூடிய தீமைகள். அதனால்தான் தெளிவாக சொன்னார், தீங்கின்றி நல்ல மழையை நீ பெய்து கொடுக்க வேண்டும் சுவாமின்னு ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப தெளிவான வார்த்தையை அந்த இடத்திலே பயன்படுத்துகின்றார். எவ்வாறு இருக்கிறதாம், அந்த மழையினால விளைச்சல் அற்புதமாக இருக்கிறது ஆயர்பாடியிலே. அந்த இயற்கை காட்சியை ரொம்ப அழகா சொல்றார். அந்த மும்மாரி பெய்த மழை தீங்கில்லாமல் அற்புதமான நல்ல மழையாக இருப்பதனால் அந்த இடத்திலே ஓங்கு பெருஞ்செந்நெல்லோடு கயலுகப்ப அப்படின்னு சொன்னார். அந்த செந்நெல் இருக்குதுல்ல, நல்ல முதிர்ந்து இருக்கக்கூடிய அந்த வானை தொடுகின்ற அளவிற்கு அந்த நெல் கதிர்கள் எல்லாம் முதிர்ந்து உதிர்ந்து நிற்கக்கூடியவையாக இருக்கு. அந்த வயல்ல அவ்வளோ அழகாக செழிப்பாக இருக்கிறது, அடர்த்தியாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது. அந்த இடத்துல யானை கன்றுகள் மாதிரி அடர்த்தியா இருக்குது, போறதுக்கு ஒரு வழி கிடையாது. எப்படியாம் கயலுகப்ப அப்படின்னு சொன்ன. கயல்னா மீன் அர்த்தம். இந்த வயல்ல ஒரு மீன் கூட அந்த கழனியில இங்க இருந்து அங்க போறதுக்கு இடம் இல்லையா. அவ்வளோ பெரிய அந்த செந்நெல்லை
வானை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய அந்த செந்நெல்லை அப்படி குதிச்சு தாண்டி தான் போகணுமா. அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய செந்நெல்லை கொண்டிருக்கக்கூடிய செழிப்பான ஊராக அந்த ஆயர்பாடி இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? அந்த இடத்திலே மும்மாரி தீங்கின்றி பெய்த மழையின் காரணமாக இருக்கிறது. அந்த மீன் அப்படி போய் குதிக்கும் பொழுது அங்க பக்கத்துல அந்த குளத்துல இருக்கக்கூடிய அந்த குவளை மலர்கள் மேல படுதாம். அது படும்பொழுது அந்த இடத்துல ஒய்யாரமா ரிங்காரம் இருக்கக்கூடிய அந்த வண்டுகள் இன்பத்துல தேங்கி ஓங்கி நிற்கக்கூடிய அந்த வண்டுகள்லாம் அந்த மீன் இப்படி பட்ட உடனே அந்த குவளை மலர்கள் கொஞ்சம் அசைஞ்ச உடனே அந்த வண்டுகளும் இப்படி அப்படியே அசையுதாம். அப்பதான் தெரியுதான், ஓ அந்த இடத்துல வண்டுகள் இருக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு செழுமையான தேன் அந்த இடத்திலே மலர்கள் இடத்திலே இருக்கிறது. அந்த ஆயர்பாடியினுடைய செழிப்பை ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆண்டாள் நாச்சியார். அடுத்ததாக சொல்கிறார், தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடநிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அந்த இடத்துல போய் இந்த பசுக்கள்லாம் இருக்கு பாருங்க, அவை எப்படிப்பட்ட பசுக்களாக இருக்கின்றதா, வள்ளல் பெரும் பசுக்களாக இருக்கு. இந்த வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னா, வள்ளல்னா என்ன? நாம கேட்காமலே கொடுக்கக்கூடிய பசுக்களாக உண்டு. ஏன்? ஏன்னா இந்த பசுக்கள் எல்லாம் சாதாரண பசுக்கள் கிடையாது. ஏதோ புண்ணாக்கு, தவிடு, கீரை, அகத்திக்கீரை சாப்பிட்டு வளர்ந்த பசுக்கள் கிடையாது. கிருஷ்ண பரமாத்மாவினுடைய ஸ்பரிசத்தை பற்றி அழகாக இருக்கக்கூடிய பசுக்கள். அதனால தான் அங்கே குடத்தை வச்சாலே போதுமா, அதுவே நிரம்பிடுமா. ஏன்னா போய் ஒரு மாடு கிட்டேருந்து பாலை கறக்கணும்னா நல்லா பயிற்சி எடுத்துட்டு தான் போய் கறக்கணும். இல்லாட்டினா அந்த மாடு எட்டி ஒன்று விடும். ஆனால் இந்த இடத்துல அப்படி செய்யணும்னு தேவையில்லை. போய் அந்த பசுவினுடைய மடியின் காம்பை பிடித்த உடனேவே அந்த பாலானது அந்த இடத்திலே அவ்வளோ செழிப்பாக வந்து கொண்டே இருக்கிறதாம். அதனால்தான் அவை வள்ளல் பெறும் பசுக்கள். ஏன்னா அது கிருஷ்ணனினுடைய ஸ்பரிசத்தை பெற்ற பசுக்கள். எப்படி கிருஷ்ணன் இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டார். கிருஷ்ணனை நாம தூது போ அப்படின்னு யுதிஷ்டர் சொன்ன உடனேவே தூது போனார் பாண்டவர்களுக்காக. அர்ஜுனன் நீ எனக்காக தேர் ஓட்டு அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் தேர் ஓட்டுறேன், நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேர் ஓட்டினான் அர்ஜுனன். அதை போன்று நம்ம மான சம்பிரக்ஷத்தின் பொழுது கோவிந்தா அப்படின்னு திரௌபதி கூப்பிட்ட உடனேவே இல்லைன்னு சொல்லாம வந்தான் கிருஷ்ணன். நீ எங்க கூப்பிடுறியோ, இல்லைன்னு சொல்லாம எப்படி கூப்பிடுறியோ அப்படியே வரக்கூடியவன் கிருஷ்ணன். அவனுடைய கைப்பட்டு வளர்ந்த அந்த பசுக்கள் இல்லை என்று சொல்லாத அளவிற்கு செழிப்பானவையாக இருக்கின்றன என்பதனால தான் வள்ளல் பெறும் பசுக்கள் என்று ரொம்ப அழகாக ஆண்டாள் நாச்சியார் அந்த தமிழிலே விளையாடுறார். இந்த பாசுரம் முழுக்க ரொம்ப அழகான வார்த்தைகள். ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது. தீங்கின்றி திங்கள் மும்மாரி பெய்து அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த மழை எப்படி பெய்ய வேணும்னு கூட சொல்றா. வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மொத்தமா இருக்கக்கூடிய ஆயர்பாடியின் செழிப்பையும் சொல்லுகின்றார். ரொம்ப அழகாக சொல்லி நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய்ன்னு சொன்னார். இப்படி இந்த பாசுரத்தை சொல்லும் பொழுது நம் வீட்டிலும் சரி அனைத்து இடத்திலும் செல்வமானது நிறைந்திருக்கும் என்பதை ரொம்ப அழகாக ஆயர்பாடியின் செல்வத்தோடு நாம் இந்த நோன்பை மேற்கொள்ளும் பொழுது நம் வீட்டிலும் செல்வங்கள் அனைத்தும் நிச்சயமாக இருக்கும் என்பதை ஆண்டாள் நாச்சியார் மிகவும் தெளிவாக சொல்கிறார். ஆண்டாள் நாச்சியாருக்கு தன்னுடைய கண்ணன் மீது இருக்கக்கூடிய காதல் பொங்கி ஓங்கி இருக்கிறது. அங்கே வயலிலே செந்நெல்கள் ஓங்கி நிற்கின்றன. வண்டுகள் இன்பத்திலே ஓங்கி ரிங்காரம் இடுகின்றன. பசுக்கள் ஓங்கி பால் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதை போன்று நம் அன்பும் அந்த ஆண்டாள் நாச்சியாரினுடைய பாசுரம் மாதிரியே இறைவன் மீது கண்ணன் மீது ஓங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறேன்.